இப்போ உங்கள் அண்ணன் பேசும்போது நான் கூண்டுகளிலிருந்து கூவுற சேவலாக இருக்கேன். ஒரு நாள் கூரை மேலே இருந்து கூவுற சேவலாயிட்டேன்னா உலகம் என்னை பார்த்துரும்ல. நான் வருவேன், அந்த உயரத்துக்கு வருவேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சீமான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்பாரு. அன்னைக்கு ராஜா நீ தப்பிச்சு போக முடியாது. எனக்கு பதில் சொல்லி தான் போகணும். நீ சாதாரணமாக என்னை கடந்து போக முடியாது. இப்போ ஃபர்கெட் ஹிம், அவாய்ட் ஹிம், இக்னோர் ஹிம், ஒரு ஹிம்மும் கிடையாது. என்னை நீ கடந்து போகவே முடியாது, விட்டுட்டு போக மாட்டேன். உலகத்தில் ஒரு அரசியல் தலைவனை சொல்கிறான், தமிழ்நாட்டில் 5 பைசா காசு கொடுக்காம இத்தனை 1000 பேர் கூடி நின்று பார்க்குற மக்கள் கூட்டத்தை திரட்டுற ஒரு தலைவன் சொல்கிறான். ஏன் கூடியிருங்க? என் மகன் சத்தியம் பேசுவான், சத்தமாக பேசுவான், உண்மையை பேசுவான், கொஞ்சம் ஓங்கி பேசுவான். அதனால என் மக்கள், என் உடன் பிறந்தவர்கள், இங்கே இருக்கிற என் தம்பி தங்கிகளுக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் அரசியல் பேசுறது நமக்காகன்னு நம்புறான், எனக்காகன்னு நம்புறான். நம்ம இனத்தை கொன்னது யாரு ஈழத்தில்? காங்கிரஸ். காங்கிரஸ் கூட நின்னது யாரு? திமுக. ஆனாலும் நம்ம மானங்கட்டு போய் 2 பேருக்கும் ஓட்டு போட்டோமா இல்லையா? போட்டோம். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? காங்கிரஸ். கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, கொடுத்ததான்னு சொல்றது யாரு? காங்கிரஸ். பிஜேபி ரெண்டுமே திருப்பி. இப்போ காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரோடு கொடுக்கக்கூடாது. எப்படி நம்மளால் மானங்கட்டு போய் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட முடியுது? அவர்களை கூட்டிகிட்டு வர்ற கட்சிகளுக்கு எப்படி வாக்கு செலுத்த முடியுது? அப்ப தன்மானமிக்க தமிழர்கள் அவர்கள் உணர்வு உரிமைக்கு எதிராக நின்றால் அந்த நிலத்திலே ஒரு ஓட்டு கூட பெற முடியாது, தோற்கடிப்பார்கள் என்ற நிலையை உருவாக்காது. எப்படி நீ உரிமையை பாதுகாப்ப? எப்படி காப்பாற்றுவ?